நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து. அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, சுவாமி, எத்தனையோ ஆண்டுகளை கடந்து வந்து 2025ஆம் ஆண்டிலே எங்களை நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் நிற்பது நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிய சிலாக்கியம் சுவாமி. அதை நினைத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிறோம், உம்மை துதிக்க போகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வந்து நன்மையினால் எங்களை நீ முடிச்சுட்டு போகிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. ஆராதனை வேலை முழுவதுமாய் மது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சூழ்நிலை முழுவதுமாய் மது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனையிலே பங்கெடுக்கிற நடத்துகிற உமது பிள்ளைகள் எல்லாரையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உங்களுடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எல்லா விடுதலையோடும் சுகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நாள் ஆராதனை நீர் நடத்தி முடிப்பீராக சுவாமி. தேவரே உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், வந்து கொண்டிருக்கிறவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் தாமே எங்களுக்கு முன்பதாய் நின்று உம்முடைய நன்மையை நாங்கள் காணும்படியாய் எங்கள் இந்த ஆராதனை முழுவதை நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் தேவனை நோக்கி ஆராதிக்க போகிறோம். நாங்கள் எழுந்திருந்து உற்சாகமாக எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு புறமாக வைத்துவிட்டு இந்த வருடத்தை தேவனுக்கு அர்ப்பணிப்போம். எங்களுடைய வாழ்க்கையை அதன் மூலியமாக தேவனை கொடுப்போம். நாங்கள் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க ஆண்டவரை ஆராதிக்க? ஆமென். நாங்கள் உற்சாகமாக பாடுவோம் ஆண்டவரை நோக்கி. கரங்களை தட்டி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிற. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. வாய்களை திறந்து உற்சாகமா சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. ஆலயம் செல்லுவதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபை உடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. வாய்களை திறந்து சொல்லுவோமா? என் சபை உடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர். பலிகளை செலுத்திடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட
செய்பவர்க்கே, நன்மை செய்பவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. அவர் ஒருவர் மாத்திரமே நன்மை செய்கிறதான தேவனாய் இருக்கிறார். நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. சொல்லுவோமா வாய்கிறது? என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசு. துதிகன மகிமையுமே, துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. எத்தனை பேர் இந்த காலவழியிலே தேவனுக்கு முன்பதாக முழு மனதுடன் அவருக்கு துதிகன மகிமைகளை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்க? சம்பூரண ஆசீர்வாதத்தினால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதத்தினால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனை பார்த்தா ஆராதிப்போமா? இந்த கால வேளையிலே தேவனை ஆராதிக்க இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் முதலாவது நாளிலே நாங்கள் தேவனை ஆராதிக்கத்தக்கதாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் அவருடைய சமூகத்துக்குள்ளாக ஆண்டவரே தூய ஆவியானவரே எங்களை நிரப்புங்க என்பதாக சொல்லுவோமா? அந்த ஜெபத்தியானத்தோடே நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். அவர் ஒருவர் மாத்திரமே ஆவியானவராக எங்கள் பட்சிகளே அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓமை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் இல்லாத ஆராதனை நாங்கள் விரும்பவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே ஆவியானவர் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீ நிரப்பாத ஒரு சபை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உடைய பிரசனம் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. நீங்க வாங்க சுவாமி, வரவேற்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலும் வரவேற்கிறதான எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து எங்கள் மத்தியிலே அசை வாடுகிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. ஓமைக்கு நன்றி ஆண்டவரே, ஓமைக்கு நன்றி ஆண்டவரே. ஓமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓமைக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் இந்த கால வழியிலே தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீங்க? ஆமாண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நீராளுகை செய்யும் சொல்லுவோமா? ஜீவத்தண்ணி நீர் ஆண்டவரே. ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை
திறந்த அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க அநேகர். என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் இந்த காலவழியில் அக்கினியாக அவர் செயல்பட போகிறார். அல்லேலூயா. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அப்படியே தேவனை நோக்கி ஆராதிப்போமா? அவருடைய ஆளுகைக்கு மேலாக நாங்கள் அவரை எங்களை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, ஓ ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்க என்பதாக, ஓ ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்க என்பதாக, ஆண்டவரே நீங்கள் எங்கள் மத்தியிலே பிரகாசமாக வாங்க என்பதாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நன்றி சுவாமி. அல்லேலூயா. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மையே நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய மாத்திரமே உம்முடைய பரிசுத்த அலங்கார வாசலுக்குள்ளாக வந்து ஆண்டவரே ஆவியானவருடைய அந்த பலத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்ய மாட்டீரா என்பது உண்மையே நம்பி இருக்கிறோம் சுவாமி. உண்மைத்தான் நம்பி இந்த காலவழியில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எதிர்பார்ப்பு வேறு எதுவும் இல்லை ஆண்டவரே. நீங்கள் மாத்திரமே எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் எங்களுடைய வாழ்க்கையில, நீங்கள் மாத்திரம் தான் ஏதாவது செய்யணும். மனிதர்களை நம்பி நம்பி என்ன காலங்கள் முடிந்து போய்விட்டது ஆண்டவரே. நீங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதாக ஆண்டவரே இந்த வருடத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சமூகத்துக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. வாய்களை திறந்து சொல்லுவோமா? உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கீங்க? சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்களுடைய வாழ்க்கையில. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, எத்தனை பேர் உண்மையாகவே அவர் சொன்னதான அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்கீங்க? உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. மனிதர்களுடைய முகத்தை அல்ல ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை மாத்திரமே நோக்கி இருக்கிறோம். சொல்லுவோமா வாய்களை திறந்து? அற்புதம் செய்யுங்கப்பா எங்களுடைய வாழ்க்கையில.
அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உண்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. சொல்லுங்க வாய்களை திறந்து, உண்மை தான் நம்பியிருக்கிறோம், உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. உண்மையாக இதயத்தின் ஆழத்தில் இருந்து உண்மை தான் நம்பியிருக்கிறோம், உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், சொல்லும் ஆண்டவரை பார்த்து, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கு. எத்தனை பேர் ஆண்டவருடைய கரத்தை நோக்கி இருக்கீங்க? உங்க கரத்தையே எல்லாரும் வாய்களை சொல்லும், அற்புதம் செய்யுங்கப்பா எங்களுடைய வாழ்க்கையில, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் வாயிலை திறந்து தேவனுக்கு முன்பதாக கட்டளையிடுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அவமானங்களும் நிந்தனைகளையும் சகித்து கொண்டு என் தேவனுடைய கரத்தை நோக்கி மாத்திரமே பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் செய்ததும் செய்யாத காரியங்களுக்காக எங்களை அவமானப்படுத்தின ஜனங்கள் அநேகர் இருந்தாலும் எங்களுடைய தேவன் மாத்திரமே எங்களை அரவணைத்தவராக இருக்கிறார். இருதயத்தை காயப்படுத்தின அநேகர் இருந்தாலும் அந்த எல்லா காயத்துக்கும் தேற்றளவாளனாய் என் தேவன் மாத்திரமே இருக்கிறார். எங்களை மனிதர்கள் காயப்படுத்தினாலும், எங்களுடைய மனிதர்கள் எங்களை வேதனைப்படுத்தினாலும் எங்களை வேதனைப்படுத்தாது, எங்களை காயப்படுத்தாது, ஒரு தாயை போல அரவணைத்து எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எங்களை நடத்தி செல்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்தது என்ற காரியங்களுக்கு நாங்கள் மீண்டுமாக ஆரம்பிப்போம். எங்கள் தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு
எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த வேளையில் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தையில் இன்று நான் உங்களுக்கு தியானிக்க விரும்புகிறேன். இந்த வருஷத்தில் தேவையாக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணை குறித்து உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனம். நாங்கள் எல்லாருமாக எழுமி நின்று இந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போமாக. இந்த வருடம் முழுவதும் இந்த வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் நிலைத்திருக்கும்படியாகவும், எங்களுடைய எண்ணங்களாக, எங்களுடைய மனப்பான்மைகளாக, எங்களுடைய சிந்தனைகளாக இந்த வார்த்தை மாறத்தக்கதாகவும் நாங்கள் அந்த அபிப்பிராயத்தோடு, அந்த எண்ணத்தோடு இந்த வார்த்தையை வாசித்து இன்று நாங்கள் தியான வேலைக்காக நாங்கள் போவோம். எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் இந்த வார்த்தையை வைப்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம். உம்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவான் உம்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடும் காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றுக்கும் நம்பியுங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் தேவன் தாமே எங்களோடு இருந்து பேசும்படியாக நாங்கள் யாவருமாக ஜெபிப்போம், ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அதோடு கிருபையும் மகா பரிசுத்தமும் எங்கள் பிதாவே சுவாமி, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த வார்த்தையோடு நீங்கள் எங்களோடு இணைந்து பேசுவீராக. இந்த காலை வேளையில் நாங்கள் தாங்கத்தோடு வந்திருக்கிறோம் சுவாமி, ஆசையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இந்த வருடத்தில் நீங்கள் எங்களுக்கு சொல்ல போகிறதான காரியங்கள் தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. இயேசுவே அன்பின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இன்று நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். எங்களுடைய இருதயத்தை உறுதியாய் தேவனை நம்பி இருக்கிறதை குறித்து. எங்களுடைய இருதயமானது எங்களுடைய சிந்தனையில், முழு சிந்தனையாக, எங்களுடைய முழு உள்ளத்தில் தேவனை நம்பி நாங்கள் வாழ்வோம். உறுதியாய் அவரை நாங்கள் பற்றி கொண்டு வாழ்வோம் என்கிறதான அந்த தலைப்பிலே உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தை ஏசாயா நாங்கள் பார்க்குறோம், அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக உரைத்த ஒரு வார்த்தையாக இங்கே காணப்படுகிறது. அதிலே விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது அவர்கள் உங்களுக்கு தெரியும், சவுல், தாவீது, சவுல், அப்புறம் சாலமோன்கிறதான முக்கியமான ராஜாக்களுக்கு பின்னாக வருகிற ராஜாக்கள் கூடாக இந்த ராஜ்யங்கள் அரசியல் ரீதியாக ராஜ்யங்களை பிரிந்து, ஒவ்வொரு ராஜாக்களுடைய செயல்களப்படியாக ராஜ்யங்களை பிரிந்து வடக்கு தெற்கு என்கிறதான பகுதிக்கு 2ஆக பிரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஒரு ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அப்போ அந்த கோத்திரங்கள் கூடாங்க இஸ்ரவேல் நாடு எங்களுக்கு தெரியும், கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள் உண்டு. அந்த 12 கோத்திரங்கள் வடக்கு பகுதியில் 10 கோத்திரங்களும், தெற்கு பகுதியில் 2 கோத்திரங்களாக கோத்திரங்கள் 2 பிரிக்கப்பட்டது. அது நாங்கள் பார்க்குறோம். இந்த ஏசாயா அப்படி நீங்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகம் 2 நாளாகம் நீங்கள் வாசித்தாலும் இந்த வரலாறு குறித்து உங்களுக்கு காணதாக இருக்கலாம். அப்புறம் இந்த சம்பவத்தில் இப்படி இவங்க பிரிந்து, இப்படி ஒவ்வொரு நாடுகள் அரசியல் ரீதியாக பிரிந்து இருக்கும் பொழுது ராஜாமார்கள் தெரியும் தானே, ஒவ்வொரு நாடுகள் பிடிக்க பார்ப்பார்கள், தன்னுடைய நாட்டை அவங்க கூட்டிக்கொள்ள பார்க்கலாம், பெருமக்களை அவங்க கூட்டிக்கொள்ள பார்ப்பார்கள், தான் உயரணும், தன்னுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கணும், தன்னுடைய அரசாங்கணும், தான் நிர்வகிக்கணும், தான் ஆளணும் என்கிறதான அந்த மனப்பான்மையோடு, அந்த சிந்தனைகளோடு இவங்க வந்திருக்கும் பொழுது ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஜனங்களுக்கும் விரோதமாக போராட்டங்கள் நடக்குது. அப்படி போராட்டங்கள் நடக்கும்போது சில நேரத்தில் ஏனைய ராஜ்யங்களும், அடுத்த வெளியே இருக்கிற ஏனைய ராஜ்யங்களும் இந்த நாடுகளை பிடித்தத்தக்கதாக அவங்களுடைய ராஜ்யத்தை அவர்கள் மேற்கொள்ளத்தக்கதாகவும் அவளோடு காத்து கொண்டிருப்பாங்க. அப்புறம் இந்த சம்பவம், அதாவது இந்த நேரம் நடக்கும் பொழுது வடக்கு பகுதியிலே நாங்கள் பார்ப்போம், அசிரியன் ராஜ்யம் வந்து அந்த 10 கோத்திரங்கள் வடக்கு ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது அந்த 10 கோத்திரங்களை அவர்கள் முறியடித்து கொண்டு அசிரியன் ராஜ்யம் ஆளுகை செய்கிற அளவுக்கு அங்கே வந்திருக்குது.
இப்போ இஸ்ரவேல் நாடு ரெண்டாக பிரிக்கப்பட்டது. அசிரியன் ராஜ்யம் வந்து அந்நிய ஒரு ராஜ்யம் வந்து வடக்கு பகுதியில் இருக்கிற கோத்திரங்களை அவன் முறியடித்து அவர்களுடைய ஆள்கை கீழாக இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ இருக்கிறாங்க. இப்போ வடக்கு பகுதியில் அவர்கள் அப்படி பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது தெற்கு பகுதியில் 2 கோத்திரங்கள் இருக்குது. சரியா? இப்போ தெற்கு பகுதிக்கு ஒரு தயக்கம், ஒரு பயம் உண்டாகுது. வடக்கு பகுதியில் இப்போ அவர்கள் முடியடித்து கொண்டு அவர்கள் சிக்கி கொண்டிருக்காங்க. அசிரியன் அந்நிய ராஜ்யத்துக்கு சிக்கி கொண்டிருக்கார்கள். இவர்களுடைய தாக்கங்கள் எங்களுக்கும் வருமோ என்கிறதான ஒரு மன சோர்வோடு மனதில் ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த தெற்கு ராஜ்யத்தில் இருக்கிறதான ஏசாயா தீர்க்கதரிசி போய் அங்கே எசேக்கியா ராஜா அவருடைய காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடக்குது. அந்த எசேக்கியா ராஜாவுக்கு அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிற அந்த வார்த்தை தான் நாங்கள் இப்பொழுது வாசிக்கிறோம். சரியாக? இப்போ அவர்களுடைய மனதில் ஒரு போராட்டம், என்ன நடக்க போகுதோ தெரியாது, எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் என்ன நடக்க போகுது, எங்களை எல்லாரும் அடிமைக்கு எடுத்துக்கொண்டு போயிடுவாங்களா, எங்களுடைய நாடு இல்லாமல் போயிடுமோ, எங்களுடைய நிலம் இல்லாமல் போயிடுமோ, எங்களுடைய எதிர்காலம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நேரத்தில் இந்த ஏசாயா தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்து எசேக்கியா ராஜாவுக்கு அவர் உரைக்கிறதான அந்த இதுதான் இந்த இடத்துல நடக்குது. அப்போ இங்கே ஒரு முக்கியமான 2 வார்த்தைகள் அவர் எங்களுக்கு சொல்கிறார். அந்த வார்த்தையை தான் நான் உங்கள் மத்தியில் இன்று நான் பேச விரும்புகிறேன். இந்த வருடத்தில் நாம் தேவன் அண்டையில் இருக்கிறதான இந்த காலத்தில், அதாவது நாங்கள் தேவனோடு நெருங்கி அவரோடு இருக்கிறதான இந்த காலகட்டத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கிற மிக முக்கியமான தேவையாக இருக்கிற 2 வசனம் இங்கே எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. உண்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், உண்மையாய் பற்றி கொள்கிற மனதுடையவனாக, அப்படி ஒரு மனம் உள்ளவனாக, என் தேவனை உண்மையாய் பற்றி கொள்கிற மனம் உள்ளவனாக ஒன்று. அடுத்தது, உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீராக என்று சொல்லப்படுது. அதாவது உண்மையை பற்றி கொள்கிறவனாகவும் அவரை நம்பி இருக்கிறவனாகவும் இந்த வருடத்தில் நான் வாழ்வேன். அல்லது இந்த வருடத்தில் எனக்கு இருக்கிறதான நோக்கம் அவரை நான் பற்றி கொள்கிறவனாகவும் அவரை நம்பி இருக்கிறவனாகவும் நான் வாழ விரும்புகிறேன். இதுதான் இந்த கருத்து தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த வருடத்திலே நாங்கள் எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறேன், நான் என் கர்த்தரை பற்றி கொள்ள விரும்புகிறேன், அவரை நம்பி வாழ விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறேன்? ஹல்லேலூயா, ஆமென். எதை நாங்கள் நம்புறது, எதை நாங்கள் பற்றிக்கொள்ள பார்க்குறோம்? கடந்த வருடத்தில் இழந்த போயிருக்க எல்லாத்தையும் நான் இந்த வருடத்தில் எப்படியாவது பூரணப்படுத்தணும், எப்படியாவது நான் மேலே வரணும், எப்படியாவது நான் உயரணும். எதை நான் தோல்வியாக போச்சோ கடந்த வருடத்தில் அது எல்லாத்தையும் நான் இந்த வருடத்தில் சாத்தியமாக மாற்றணும். என் வருடத்தில் எப்படியாவது நான் சாதிக்கணும். ஏதாவது என்னுடைய தைரியத்தில், என்னுடைய மனதில் எனக்கு இருக்கிற ஞானத்தை பயன்படுத்தி, எனக்கு இருக்கிறதான வீரத்தை பயன்படுத்தி, எனக்கு இருக்கிறதான பலத்தை பயன்படுத்தி நான் இந்த வருடத்தில் ஏதாவது சாதிக்கணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? எது என்னுடைய வாழ்க்கையில் இழந்து போயிட்டு, எது என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்தது, அதை எல்லாத்தையும் நான் எப்படியாவது பிடிச்சு கொள்ளணும், அதை எப்படி நான் பற்றிக்கொள்ளணும் என்கிறது யோசிக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பம் இருக்கிறதான நிலைமையில பொருளாதார வீழ்ச்சியோ ஏதாவது ஒரு காரியத்தில் நான் மேலே வரணும், நான் எப்படியாவது நிற்கணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? அது எல்லாத்தையும் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாக நாம் அனைவருக்கும் தேவன் சொல்லுகிற மிக முக்கியமான கருத்து, வாலிபர்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், முதியவர்களாகட்டும், நாம் அனைவருக்கும் தேவன் சொல்லுகிற மிக முக்கியமான கருத்து, நான் இந்த வருடத்தில் என் கர்த்தரை அல்லது என்னுடைய தேவனை நான் முழு மனதுடன் அவரை நான் பற்றி கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. 2வதாக, நான் முழு மனதுடன் அவரை நான் நம்பி வாழ போறேன்னு சொன்னால் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை, கைவிடப்படுகிற ஒரு நிலைமை. ஒரு ராஜா ஒரு ராஜ்யத்தை முறியடிக்கும் பொழுது மனதில் இருக்கிறதான சிந்தனை என்னன்னு சொன்னால், அந்த காலத்தில் அவங்க அந்த அர்த்த வியாக்கியானம் கொடுத்தது, ஒரு யுத்தம் நடக்கும் போது ஏதாவது ஒரு ராஜ்யம் அந்த அவர்களை முறியடித்து கொண்டு ஆளுகைக்கு கொண்டு போகும்பொழுது, அல்லது ஒரு ராஜா இன்னொரு ராஜ்யத்தை ஆளுகை செய்யும் பொழுது இவர்களுடைய மனதில் இருக்கிறதான எண்ணம் என்னன்னு சொன்னால், அவங்களுடைய தேவன் தோல்வி அடைஞ்சிட்டாரே,
அந்த தேவனுக்கு முன்பதாக எந்த ஒரு வெற்றியும் நமக்கு இல்லை. தேவன் நம்முடைய பக்கம் இல்லை, நம்முடைய பட்சத்தில் இல்லை. தேவன் என்னை கைவிட்டுட்டாரு, தேவன் எனக்கு ஒரு 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 எனக்கு ஒரு அடைக்கலமாக இல்லை, எனக்கு ஒரு ஆபத்து நேரத்தில் அவர் என்னை காக்க இல்லை என்று சொல்லி மனதில் ஒரு 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 எண்ணம் அவங்களுக்கு உண்டாகும். அதோடு முறியடித்து அது வெற்றி பெற்ற ராஜ்யத்தில் இருக்கிற தெய்வம் என்னுடைய தெய்வத்துக்கு பார்க்க உயர்ந்த தெய்வமாக இருக்கிறது. அந்த தெய்வம் தான் மேன்மையான தெய்வம். அந்த தெய்வத்தை நம்பினா எங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ளாக மனதில் ஜனங்கள் சுற்றி திரிகிற அளவுக்கு தள்ளப்படுவார்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் தேவனிடத்தில் அவரை பற்றி கொள்வது என்று சொல்லும் பொழுது அங்கே இருக்கிறதான ஒரு ஈப்ரேய மொழியில் நாங்கள் பார்க்குறோம், நல்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. சமைக் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. சமைக் சமைக் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையில் மிக முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால், நான் தேவனை சமைக்கிறதான வார்த்தை கருத்து என்ன சொன்னால், என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருங்கிறதான அந்த சிந்தனை என்னது. இந்த நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதுடையவன் என்று சொல்லும் பொழுது அங்கே இருக்கிறதான முக்கியமான கருத்து, என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். நீங்கள் போகிறதான வழி, நீங்கள் விழுந்திருக்கிறதான ஆபத்து, நீங்கள் ஏதாவது ஒரு குழியில் விழுந்திருக்கிறீர்களா இருந்தால், நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் நெருக்கடியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா இருந்தால், மனதில் வேதனையோடு இருக்கிறதா இருந்தால், மனதில் சமாதானம் இன்றி நீங்கள் வாழ்கிறதா இருந்தால், வாழ்க்கையில் ஒரு எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வி, தோல்வி மேலே தோல்வி, ஒரு மனசோர்வோடு நீங்கள் இன்றைக்கு கூட அமர்ந்திருக்கிறதா இருந்தால் என்றால், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் போகிற பாதை என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான்னு சொல்லு. ஆமே. இந்த காலத்தில் ஜனங்கள் அப்படி இல்லை விசுவாசித்து. தேவனுக்கு என்ன கண் இல்லையா? அவருக்கு என்ன வாய் இல்லையா? அவருக்கு என்ன கரம் இல்லையா? அவர் யெகோவா என்று சொல்கிறாரே, அவருக்கு என்ன கரம் இல்லையா எங்களை காப்பாற்றுறதுக்கு? அவருக்கு என்ன கண் இல்லையா எங்களை பார்க்கறதுக்கு? அப்படி என்று தேவனுக்கு எதிரியாக ஜனங்கள் மாறுவார்கள். சில நேரம் நாங்களும் அப்படி எங்களுடைய ஒரு புலம்பல் ஒன்று வரும் தான் எங்களுடைய உள்ளத்தில். சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் என்னடா இன்னும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவத்தில் வந்து துதிக்கிறேன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் சிந்தனைகள் இருக்கும் தானே. ஆனால் இந்த வருடத்தில் நான் விசுவாசிக்கிறேன், தேவனை நான் பற்றி கொள்வது என்று சொல்லும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கார். அப்படி என்றால் அவர் அறிந்தவராக இருந்தால் என்றால் நான் போகிறதான பாதை அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் எல்ரோய் ஆகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த பாதையில் எனக்கு அறியாமல் எனக்கு தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஏன்னு சொன்னால் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான சம்பவங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் இன்றைக்கு போகிறதான பாதை வெறும் ஒரு என்னது ஒரு ஒரு அந்த ஒரு மரண பள்ளத்தாக்கில் போல மாதிரி ஒரு துக்ககரமான ஒரு வாழ்க்கையில் நாங்கள் போகிறோம். கைவிடப்பட்ட வாழ்க்கையில் தனிமையில் நாங்கள் போகிறோம். எது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் தள்ளப்படலாம். எங்களை சிநேகிக்கிறவர்கள், எங்களுக்கு ஆறுதல் தருகிறவர், என்னோடு இருந்தவர்கள் என்னை கைவிட்டுட்டு போயிட்டார்கள், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் அறிஞ்சிருக்கிறேன், சமைக் அவரை நாம் பற்றி கொள்கிறோம் என்றால் கர்த்தருக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மனசோர்வு இருந்தாலும் நீங்கள் விசுவாசித்தாலும் நான் சொல்ல நீங்கள் விசுவாசிக்க இல்லாவிட்டாலும் நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சொல்லுங்க பாப்பா, அருகில் இருக்கவங்க, கர்த்தர் உன்னை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா! ஆமாம். என்னை யார் பார்க்க போகிறார்? எனக்கு யார் உதவி செய்ய போகிறார்? எனக்கு பணம் வசதி இல்லை, கையில் பணம் இல்லை, பலன் இல்லை, யார் எனக்கு உதவி செய்ய போகிறான்னு சொல்கிறதான அந்த சிந்தனையில் இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் கர்த்தரை பற்றி கொள்கிறேன். அதாவது நான் கர்த்தரை நம்புகிறேன். அவருடைய முழு உள்ளத்தில் அவர் என்னை போஷிக்கிறவராக, என்னை காத்து கொள்கிறவராக, என்னை பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். அதை நான் நம்புகிறேன்.
அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் என்னை கைவிட்டாலும், இந்த உலகம் மாறினாலும், தேசம் மாறினாலும், சூழ்நிலை மாறினாலும் நான் பயப்படேன். என் பட்சத்தில் என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் யாருக்கு அடிமையாக போனாலும், எந்த இடத்துக்கு தள்ளப்பட்டாலும், இந்த இடத்துல இருந்து கீழே விழுந்தாலும் நான் பயப்படேன். ஏன்னு சொன்னால் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நோயின் பாதையில் போனாலும், நான் எதிர்பார்ப்புகள் உடைந்த மட்டத்தில் நான் போனாலும் கர்த்தர் என்னை பார்த்து கொள்வதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பெற்றோர்களே அப்பா அம்மாங்களே சொல்ல விரும்புகிறீங்களா? கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சொல்ல விரும்புகிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அங்கே அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம், இந்த இடத்துல சொல்லப்படுறது மிக முக்கியமான ஒரு கருத்து. அவரை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு, கர்த்தரை நம்பி இருக்குதுன்னு சொல்லுகிறதான அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான கருத்து, அதாவது அர்த்தம் என்னன்னு சொன்னால், அங்கே ஒரு பட்டெக் என்று சொல்றதான ஒரு சின்ன ஒரு ஹீப்ரூ மொழியில் அங்கே சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை. அதாவது ஒரு சிறுமி, ஒரு கை குழந்தை தன்னுடைய தாயின் மடியில், தன்னுடைய தாயின் கரத்தில் இருந்து தாங்கி நிற்கிற தன்னுடைய தாயின் உறவில், அந்த பாசத்தில் நெருங்கி எப்படி தன்னுடைய தாய்மேல் சார்ந்து இருக்கிறதோ, தன்னுடைய தாய்மேல் இருக்கிறதான உயிர், இந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகுது, எப்படி சாப்பாடு வரும், எப்படி பால் வரும், எப்படி நான் குடிக்க போகிறேன், எப்படி நான் வாழ போகிறேன், எங்கே வாழ போகிறேன், நான் எங்கே தூங்க போகிறேன், எது உடுக்க போகிறேன், என்னத்தான் செய்ய போகிறேன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு உணர்வு உண்டு, ஒரு இருதயத்தில் ஒரு உணர்வு உண்டு. என்னுடைய தாயுடைய கரத்தில், அதாவது இப்போ உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், சிறு குழந்தைகள் தன்னுடைய தாயுடைய கரத்தை விட்டு வேறு இன்னொருத்தருடைய கரத்துக்கு போகும்பொழுது குழந்தைகள் என்ன செய்வார்கள்? சந்தோஷமாக இருப்பாங்களா? இல்லை, அழுவாங்க, உடனே அழுவாங்க. ஆனால் அந்த 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 பால் குடிக்கிற வயசில் நாங்கள் பார்ப்போம், அந்த தாயுடைய கரத்துக்கு எடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு 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 நிரந்தரமான ஒரு ஆறுதலும், நிரந்தரமான ஒரு சமாதானமும், எனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. என்னுடைய தாயுடைய கரம் என்னை அரவணைக்குது, அந்த தாய் பாசம் எனக்கு இருக்குது. தாயுடைய மார்பிலே நான் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு அங்கே ஒரு சூடு, அதாவது அந்த தாயுடைய இருக்கிற அந்த இரக்கமான அன்பு பாசம் இறங்கி இருக்கிறதே அந்த குழந்தை உணர்வுகிறது கொடுத்து நாங்கள் காணலாம். கர்த்தரை நம்பி இருக்குது என்று சொல்லுகிறது அவ்வண்ணமாகத்தான் இருக்குது. சும்மா ஏனோ தான். கர்த்தர் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரா? கர்த்தர் படைச்சிருக்காரா? நான் உங்களுக்கு கேள்வி ஒன்று கேட்குறேன். கர்த்தர் இந்த உலகத்தை படைச்சிருக்காரா? படைச்சிருக்காரா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் சர்வ வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? சர்வ வியாபி உள்ளவர். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை காண மாட்டேங்குது, எனக்கு விளங்க மாட்டேங்குது. சரியா? ஆமென். நல்லோம். எங்க யாரும் சொன்னா உங்களுக்கு அப்படி கர்த்தர் இந்த உலகத்தை படைச்சிருக்காருன்னு சொல்லி யாரும் சொன்னா? வேதம் சொல்லுது. சரியா? வேதம் சொல்லுது கர்த்தர் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. சர்வ வல்லவர்னு யாரும் சொன்னா? வேதாகம் சொல்லுது. சர்வ வியாபி உள்ளவர் யாரும் சொன்னா? எல்லாமே வேதாகம் தான் சொல்லுது. நல்லது, நல்ல வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நல்ல சபையை கட்டியிருப்பீங்க. சில நேரம் சொல்ல பாஸ்டர் சொன்னாருன்ட்டு. சரியா? சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டரும் சொன்னார் சர்வ வல்லவரான், கர்த்தர் சுகத்தை தருவானா. யார்? அந்த சர்ச்சில் இருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க, இந்த நீங்கள் ஜெபிச்சா அவங்களுக்கு சுகம் வருமா அப்படின்னு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. போவோம். நாங்கள் எதை நம்புகிறோம்? நாங்கள் எதை நம்புகிறோம்? அவங்கள தான் நம்புறது. நாங்கள் ஆண்டவர் இல்லை நம்புறது. உண்மையிலே நீங்கள் சரி, நீங்கள் சொன்னது சரி. ஆனால் உங்களுக்கு வேதனை வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, ஒரு துயரம் வரும் பொழுது, நான் தோல்வி அடையும் பொழுது நம்புறீங்களா? கர்த்தர் சர்வ வியாபி உள்ளவர், சர்வ வல்லவர் உள்ளவர். அவர் இந்த உலகத்தை அந்த சரசங்கள் எல்லாம் படைத்தவர், உருவாக்கவும் அழிக்கவும் கூடிய வல்லவர். அதனால நான் எந்த சூழ்நிலை விழுந்தாலும் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்புறீங்களா? நம்புறீங்களா? அந்த தாய் கையில் இருக்கிற அந்த குழந்தைக்கு என்ன அறிவு இருக்குது, என்ன தெளிவு இருக்குது? என்ன வேதாகமத்தை கற்றுக்கொண்டாங்களா? நீ தாய் கயத்தில் அடங்கி இருந்தால் உனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி வேதாகம் அந்த குழந்தைக்கு சொல்லுச்சா? பிறப்புல இருந்து
பிறந்த உடனே யாராவது ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க, அந்த குழந்தை ஒன்றுமே தெரியாதே, அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது இன்னும். ஆனால் ஏதோ ஒரு உணர்வு இருக்குது, ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து நான் அறிகிறேனோ, நான் அறியாமல் இருக்கிறேனோ, எவ்வளோ கற்றுக்கொண்டு இருக்கனோ, எவ்வளோ எனக்கு உயர்வு வந்துட்டோ, எவ்வளோ எனக்கு செழிப்பு இருக்குதோ. உங்களை வீட்டில் இன்னைக்கு ஃப்ரிட்ஜு சரியாக நிறைஞ்சிருந்தா, நான் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்து இருக்கிறார். வேலைத்தில் உயர்வு பதவி வந்துட்டா, ஒரு பட்டம் வந்துட்டா, ஒரு தகுதி வந்துட்டா என்னை உயர்த்திட்டார் ஆண்டவர். அதனால நம்புறீங்க ஆண்டவரை, அப்படியே நம்புறீங்க. கையில் பணம் வந்துட்டு, வசதி வந்துட்டு, வெளிநாட்டுக்கு போகிற வசதி வந்துட்டு, லண்டனுக்கு போகிறதுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு, கனடா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துட்டு எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டாங்க. அதனால நம்புறீங்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர்னு சொல்லி, அதனால நம்புறீங்க. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய தொழிலில் இந்த வருஷம் எப்படியாவது உயர்வு வேணும். பாஸ்டர் ஜெபிங்க, நாங்களும் ஜெபிக்கிறோம், நானும் ஜெபிக்கிறேன், என் வைஃபுக்கு சுகம் வேணும் சொல்லி. சுகம் இன்னும் இல்லை, சுகம் இருக்கு. சுகம் வந்தாமா நான் ஆண்டவரை நம்புறேன். பலவீனமாக இருக்கும் பொழுது இந்த அந்த குழந்தைக்கு என்ன அறிவு இருக்குது, தெளிவு இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவர் சொல்லுறாங்க. உன்னை யார் கைவிட்டாலும், அசிரியர் வந்து உன்னை அடித்தாலும், இவங்க தெற்கில் இருக்கிறாங்க, பயந்து கொண்டு இருக்காங்க, நடந்து கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு குழந்தை அந்த தாயுடைய கருத்தில் இருக்கிறது போல என்னை சார்ந்தரு, நீ எனக்கு நம்பிக்கையாரு. ஐயோ, நாங்கள் எதிர்பார்த்தோம். இன்னைக்கு ஏன் ஊழியம் செய்யாமல் போகிறது காரணம் என்ன? ஊழியத்துக்கு காலடி எடுக்க முடியாமல் இருக்கிற காரணம் என்ன? என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், எங்களுடைய நம்பிக்கை இந்த உலக கூறிய நம்பிக்கைகளாக இருக்குது. கர்த்தரை பார்க்கிறோம், சுகத்தை நம்புகிறோம், கர்த்தரை பார்க்கிறோம், மேன்மையை நம்புகிறோம், உயர்வு நம்புகிறோம், அந்தஸ்து நம்புகிறோம், புகழ்வை நம்புகிறோம். இந்த சபையிலையும் தானும் இன்னொருத்தரை விட நான் கொஞ்சம் மட்டத்தில் இருக்கணும், அதுதான் நம்பிக்கை எனக்கு. இதுங்களா நம்பிக்கை எங்களோட வாழ்க்கையில்? அப்படி நம்பிக்கையில் பதவியில், பட்டத்தில், அறிவில், தெளிவில், உயர்வில், கல்வியில் நான் வெளியே வரணும், எல்லா எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும், இதான் உங்களோட நம்பிக்கை. இந்த வருடம் அதான் நம்பிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு யுத்தத்தில் வெற்றி வருமோ ஜெயம் வருமோ இல்லை முக்கியமானது, நீ என்மேல் சார்ந்திரு, என்மேல் நம்பிக்கையாரு. ஒரு குழந்தை எப்படி என்மேல் நம்பிக்கையா இருக்குதோ, அந்த தாய் மேல் நம்பிக்கையா இருக்குதோ, அதே போல நீயும் இந்த வருஷம் நம்பிக்கையாரு. ஹல்லேலூயா. மனிதர்களை நம்புகிறவர்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தை, நீங்கள் உங்களுடைய இலக்கு, நோக்கம், உங்களுடைய ஊழிய பாதையிலும் கூட நீங்கள் எதை நம்பி வாழ்றீங்களோ அப்படியே தான் மனிதன் மாறுவான். தெரியுமா? எதை நம்பி இருக்கீங்க? பணத்தை நம்புனா பணம்னால பிரச்சனை வரும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. இந்த கத்தருக்குள்ளாக நாங்கள் இப்படி, அதாவது கத்தரை நாங்கள் பற்றி கொள்ளவும் அவருக்கு நம்பிக்கையாக இருக்க முடியாத தடைகள் என்ன? ஒரு 2 தடைகள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை நம்பி அவரை பற்றி கொள்ள முடியாத, அவரோட என்னுடைய இதயத்தை உறுதியாய் வைக்க முடியாத தடைகள் என்னன்னு சொன்னால், அப்படி முடியாத தடைகள் என்ன சொன்னால், ஒன்று, நான் கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு சொல்லி அறியாமல் வாழ்கிறேன். ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்னது என்று சொல்லி நான் அறியாமல் இருக்கும்போது அவரை எனக்கு நம்பி இருக்க முடியாது, அவரை பற்றி கொள்ளவும் முடியாது, அவரை மேல் நான் சார்ந்திருக்கவும் முடியாது. ஏன்னு சொன்னால் அவருடைய சித்தம் என்னன்னு சொல்லி எனக்கு அறியாது. ஏன்? அவருடைய சித்தத்தையும் பார்க்கிறோம், என்னுடைய சித்தம் வெளியே வருது, என்னுடைய சித்தம் செயல்படுது. ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறது பார்க்கிறோம். நான் என்னுடைய சித்தத்தை கொண்டு போய் முன்னுக்கு போகும் பொழுது அங்கே சண்டைகள், குழப்பங்கள், மனசோர்வுகள், நிம்மதியற்ற வாழ்க்கை. என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் போகிறேன். ஆனால் இந்த வருடத்தில் நாங்கள் யோசிப்போம், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. ஆண்டவருடைய சித்தம் வேதாகமத்தில் எங்களை வெளிப்படுது. ஹல்லேலூயா. பெற்றோர்களே, ஊழியக்காரர்களே, குடும்பமாக இருக்கிறவர்களே, வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய
மிக முக்கியமானது உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அல்ல, உங்களுடைய மேன்மை அல்ல, உங்களுடைய பாதையை செம்மைப்படுத்துவது அல்ல, உங்களுடைய பாதையை நீங்கள் போகிறது அல்ல, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது எப்படியாவது நான் சாத்தியமாகணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு வருவது அல்ல. கர்த்தர் மேல் அவருடைய சித்தத்தை அறிந்தவனாக வாழ்வது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை. இரண்டாவது விஷயம் என்னன்னு தெரியுமா? அவரை நாங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ளவும் அவருக்கு நம்பிக்கையாக இருக்க முடியாத காரணங்கள், விழுந்து போகிற காரணம். நாங்கள் சில நேரத்தில் தற்சமயம் நாங்கள் வாழ்க்கையில் விழுந்து போகிற சூழ்நிலைகள் உண்டு. திடீரென்று வருகிறதான ஆபத்துக்கு எனக்கு முகம் கொடுக்க முடியாது. நாங்கள் உணர்ச்சி வசப்படுவோம், அழுதுவோம், மோதுவோம், எல்லாம் நடக்கும். இது மனிதனுடைய வாழ்க்கை நடக்கலாம். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் சரியாக அறிந்திருந்தால் என்றால், கர்த்தர் சித்தமாக இருந்தால் அசிரியன் ராஜ்யம் வந்து உன்னை முறியடித்து நீ அடிமையாக போகிறதுக்கு ஆண்டவர் சித்தமாக இருந்தால் அது தடுத்து நிற்க முடியுமா? அதுக்கு மாறாக எங்களுக்கு போக முடியுமா? அப்படி போக முடியுமா? முடியாது. அவனுடைய சித்தத்தை நாங்கள் சரியாக அறிந்திருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அவனுடைய சித்தத்தை அறியாமல் இருந்தால் வீட்டில் குழப்பம், மனசில் குழப்பம், வாழ்க்கையில் குழப்பம், எல்லாமே குழப்பம், ஊழியத்திலையும் குழப்பம். சித்தத்தை நாங்கள் சரியாக அறிந்தில்லை. ரெண்டாவது மிக முக்கியமான காரணம், இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நான் விரும்புகிறேன், இந்த காரியங்கிறது நாங்கள் வெளியே வரணும். எங்களுடைய வாழ்க்கையில் சபைன்னு சொல்லி நாங்கள் ஒன்றிணைந்து தேவனை துதிக்கிறது, ஆராதிக்க மிக நல்லது. அது ஆண்டோடைய பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி சபையில் பெருஞ்சனங்களை கூட்டி சேர்க்கிறது அல்ல எங்களுடைய நோக்கம். அப்படிப்பட்ட அழைப்பு நான் பெற இல்லை. சபையில் ஜனங்களை கூட்டி சேர்க்கணும், ஜனங்களை மத்தியில் மிதங்கணும், அப்படி இருக்காங்க இல்லையா ஒரு ஊழியக்காரங்க. ஜனங்கள் இருந்தால் பெரிய ஒரு ஊழியக்காரன், ஜனங்கள் இருந்தால் அப்படி ஒரு ஊழியக்காரன். அப்பா இவர் பேசும்போது பாருங்களேன் ஆவி. ஆனால் அதில் எத்தனை பேர், இந்த ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல வர ரெண்டாவது விஷயம், கர்த்தர் யார் என்பதை சரியா அறிந்திருக்கிறார்கள். உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் அவருடைய சித்தத்தை அறிந்திருக்கிறீர்களா? ரெண்டாவது, என்னுடைய ஆண்டவர், நான் வணங்குகிற ஆண்டவர், சாதாரண எங்களுடைய பாசத்தில் சொல்கிறது நான் கும்பிடுற தேவன், என்னுடைய சாமி இல்லையா, அந்த சாமி இந்த சாமி இருக்குன்னு சொல்லுவோமே, எந்த சாமி, என்னுடைய சாமி அல்லது என்னுடைய தேவன், அவர் யார்? அது எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே அவர் சொல்கிறார், இந்த இடத்துல அவர் சொல்கிறார் அவர் யார் என்று சொல்லி. 4ஆம் வசனம் என்ன சொல்றார்? அவர் யார்? நித்திய கண்மலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அங்க சொல்லுவோம், என் தேவன் நித்திய கண்மலை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய தேவன், நீங்க வணங்குற தேவன், இன்னைக்கு நீங்க சேவிக்கிற தேவன், நீங்க துதிக்கிற தேவன், எனக்கு அவர் கண்மலையா இருக்கிறவர்கள் கரத்தை தட்டி உற்சாகப்படுத்துங்க பாப்பா. என் தேவனே, ஹல்லேலூயா, அவர் என் கண்மலை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீ என்மேல் பற்றுக்கொண்டு எனக்கு நம்பிக்கை இரு. ஏன்? நான் நித்திய யெகோவா கண்மலையா இருக்கிறவனுக்கு முன்பதாக. கண்மலையை குறித்து ஒரு 2 காரணங்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்க அவர்கள் 40 வருஷமாக பாலைவனத்தில் போனாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? 40 வருஷமாக பாலைவனத்தில் போனாங்க. பாலைவனம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், அங்கே இந்த கண்மலை சம்பந்தப்பட்ட 2 சம்பவங்கள் அங்கே பேசப்பட்டிருக்குது. ஒரு சம்பவம் யாத்ராகமம் புத்தகத்தில் நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் தண்ணி இல்லாமல் இருந்தார்கள். அப்போ தண்ணி இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவரோட கண்மலையை பார்த்து சொல்கிறாரு, ஜனங்கள் போய்கொண்டு இருக்காங்க, ஜனங்கள் தாகத்தோடு தவிக்கிறாங்க, சில பேர் சாக போகிறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் மோசேக்கு உணர்த்துறாரு, அந்த கண்மலைக்கு அவருடைய கோலை எடுத்து அதுக்கு அடிக்க சொல்லி, அந்த கண்மலையிலிருந்து தாகத்தை தீர்க்கத்தக்கதாக தண்ணி வரும் என்று சொல்லப்பட்டது. ஒரு பர்வதம், ஒரு பாறை கல், கண்மலை என்று சொல்லும்போது அது
அந்த நம்பிக்கையோடு போய் மோசே அங்கே தட்டுறாரு, அடிக்கிறாரு. அடித்த உடனே அங்கேருந்து தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ஜனங்கள் தண்ணி குடித்து தன்னுடைய தாகத்தை அவங்க தீர்த்து கொண்டாங்க. கண்மலை ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கத்தக்கதாக பாளையவனத்தில் உதவியாக இருந்தது. ரெண்டாவது சம்பவம் நாங்கள் என்ன ஆகாமல் நீங்கள் வாசிக்கிறது 14ஆம் அதிகாரம் 12, 13, 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறதுல அங்கே நாங்கள் பார்க்குறோம் 2ஆம் முறையும் தண்ணி பிரச்சனை அவங்களுக்கு வந்தது. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கண்மலையை பார்த்து நீ பேசு. முதலாவது அடிக்க சொன்னார், 2வது சொன்னார் பேச சொல்லி. அப்புறம் மோசே உங்களுக்கு தெரியும் தீவிரமாக போய் அங்கே கோவப்பட்டு 40 வருஷம் அங்கே கடந்து சென்ற மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அவங்களுடைய கூக்குரல், அதாவது அவங்களுடைய முறுமுறுத்தலை தாங்க முடியாத நிலைமையில் அவர் கோபப்பட்டு அந்த கண்மலைக்கு அடிச்சிட்டார். 2வது முறையும் அடித்தாலும் கூட அந்த கண்மலையிலிருந்து தண்ணி வந்தது. ஜனங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு மகிழ்ந்து ஆண்டவரை துதித்து தண்ணிகள் கொடுத்து தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய போற அந்த பாதையில் 2 தடவை இந்த கண்மலை அவங்களுக்கு முன்பதாக இருந்து அவங்களை சந்தித்ததும் அவருக்கு முன்பதாக ஒரு அனுபவத்தும் கூட அவங்க முகம் கொடுத்ததையும் குறித்து நாங்கள் பார்க்குறோம். அந்த வரலாறுலே அந்த சம்பவத்தை குறித்து கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த கண்மலையை நீங்கள் பார்க்கும்போது அந்த கண்மலை வந்து அந்த 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 பூவியின் அந்த அந்த கண்மலை இருந்த விதத்தை நாங்கள் பார்க்கும்போது அந்த கண்மலை இப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு கண்மலை, சரியா? அதாவது ஒரு மலை, உங்களுக்கு தெரியும், ஒரு மலையை நாங்கள் பார்க்கும்போது ஒரு மலை இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கண்மலை வந்து அப்படி இருக்கவில்லை, ஒரு ஃப்ளாட்டாக தான் மேலே இருந்துச்சு. அது வந்து இந்த இந்த இப்படி அகலமான பர்வதம். அதுக்கு தான் சொல்கிறாரு ஆண்டவர் மோசேக்கு, நீ அந்த கண்மலையை அடிக்க சொல்லி. 2வது முறை கண்மலை அவங்க பார்த்து அடிக்க சொல்கிறதான கண்மலை 1வது இருந்த கண்மலை மாதிரி இருக்குல்ல, ஏன்னா அந்த கண்மலையை விட்டு கடந்து வந்துட்டாங்க. இப்போ இன்னொரு கண்மலையை அவங்க சந்திக்கிறார்கள். மலை ஒரு பர்வதத்தை சந்திக்கிற பாறைக்கால், மலைன்னு சொல்லும் பொழுது கண்மலை சொல்லும் பொழுது பாறைக்கால். அந்த மலை வந்து இப்படி இருந்தது, இந்த மாதிரி இப்படி தான் இருந்தது. ஒரு அது நுனியில் ஒரு அது அங்கே ஒரு நுனி மாதிரி இப்படி இருந்தது. முதல்ல இப்படி அந்த மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது இந்த கண்மலைக்கு நீ அடின்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறதா இருந்தால் அங்கே மிக தெளிவாக பரிசுத்த பவுல் விவரிக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் முகம் கொடுத்த இந்த கண்மலை எப்படிப்பட்டது, அது யார் என்பதை அவர்கள் அங்கே விவரிக்கிறார்கள். என்னத்தை சொல்றான்னு சொன்னா, அங்க சொல்றார் அந்த கண்மலை யானவர், அந்த கண்மலை இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய பாதையில தண்ணீர் குடித்து தன்னுடைய தாகத்தை தீர்த்தினார்கள். பரிசுத்த பவுல் சொல்றாரு, அந்த கண்மலையானவர் என்னுடைய யெகோவா இயேசு என்று சொல்லப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசு முதலாவது சிலுவையில எனக்காக கரங்களை நீட்டி அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அடிக்கப்படுறதுக்கு அந்த கண்மலையிலிருந்து ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்கத்தக்கதாக ஜீவ தண்ணீராக மாறினார் என் கண்மலையான என் இயேசு சிலுவையில. அதுக்கு அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த கண்மலைக்கு ஆண்டவர் சொல்ற முதல்ல அடி, அவர் எனக்காக அடிக்கப்படணும், எனக்காக நொறுக்கப்படணும். என் கண்மலையானவர் அவர் நின்று கொண்டிருக்கிறார், கரங்களை நீட்டு கொண்டு ஆணி அடிக்கப்பட்டது. அந்த கண்மலைக்கு எதிராக ஜனங்கள் வந்து அடித்தார்கள். அவரிடத்தில் அடிக்கப்படும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் நாங்கள் என்ன செய்தோம், ஜீவனை பெற்றோம். 2ஆம் முறை அந்த கண்மலையை பார்த்து அடிக்க சொல்லல, கண்மலையை பார்த்து பேச சொன்னார். அந்த கண்மலை வந்து பரிசுத்த பவுல் விளங்கப்படுத்துகிறாரு. என்ன சொன்னால், அந்த கண்மலை வந்து உயிர் தெழுக்கப்பட்ட மரணத்தை ஜெயித்த அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு இப்ப அடிக்க தேவையில்லை, அடிக்க அவசியம் இல்லை, அவரோட பேசுங்க, அவர் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறார். அந்த கண்மலையை பார்த்து மோசேக்கு ஆண்டவர் முதலாவது சொன்னாரு, நீ அடி. 2வது முறை அந்த கண்மலையை பார்த்து பேச சொன்னாரு. ஆனா மோசே தீவிரமா போய் அங்க அடிச்சிட்டாரு. ஆனா தண்ணி வந்துட்டு. இந்த கண்மலையானவர்
தான் இங்கே சொல்லப்படுகிறது. எனக்காக உயிர் கொடுத்து என்னை தாய் போல நேசித்து அரவணைத்து எனக்கு வருகிறதான சவால்களை மேற்கொண்டு உருகி அந்த சவால்களை மேற்கொண்டு இந்த கண்மலையானவர் பேதுரு போகிற நேரத்தில் அலையை மிதித்து கொண்டு நடந்தவராக காற்றையும் கடலையும் அடித்து உதறி எனக்கு விடுதலை கொடுத்த அந்த கண்மலையானவர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க என்னுடைய வாழ்க்கையில் நாளையத்துக்கு வருகிறேன் இந்த கண்மலையானவரை நான் சரியாக பற்றி கொண்டு அவருக்கு நம்பிக்கையாக இருக்க போகிறேன் வாழ்க்கை போகிறான்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவருக்கு நம்பிக்கை பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தீவிரமாக எதிர்பார்க்காதது நடந்தாலும் கர்த்தர் உங்களை வழி நடத்துக்குள்ளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பெற்றோர்களே, உங்களுடைய பணமோ உங்களுடைய தகுதியோ அந்தஸ்தோ புகழோ அல்லது உங்களுடைய மேன்மையோ பாராட்டுகளோ அல்ல, என்னுடைய இருதயத்தில் என்னுடைய கண்மலையானவரை நான் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேன், அறிந்து கொண்டிருக்கிறேன்ங்கிறதால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்றால் எந்த சூழ்நிலைக்கும் நான் சந்தோஷமாக அவரை துதித்து ஆராதிக்கலாம். என்னுடைய கண்மலையானவர் எனக்கு உயிரை கொடுத்த ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட நிற்கிறார், அதுவே எனக்கு போதும். ஹல்லேலூயா. பேசத்தக்கதாக எனக்காக அடிப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், எனக்காக ஒதுக்கப்பட்ட, எனக்காக பிரயாசப்பட்ட, எனக்காக அவமானப்பட்ட என் ஆண்டவர் கரங்களை நீட்டிக்கொண்டு எனக்காக நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்த கண்மலையாக இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையாகட்டும், எந்த அசதியம் வரட்டும், எந்த பிரச்சனையாகட்டும், எந்த சூழ்நிலையும் தள்ளப்படட்டும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, நீ என் மேல் நம்பிக்கையாயிரு, நான் உனக்கு யெகோவா கண்மலையாக இருக்கிறேன். அந்த இயேசு இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கண்மலையானவரை பற்றி கொண்டு இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் ஆண்டவருக்கு விடுதலையோடு ஆண்டவரை நாங்கள் துதிக்க போகிறோம். ஆண்டவரை நாங்கள் நமஸ்கரிக்க போகிறோம். இந்த காலை வேளையில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுத்து ஆண்டவருக்கு முழு மனதோடும், ஆண்டவரே சுவாமி அப்பா, நான் என் கண்மலையான ஆண்டவருக்கு முன்பதாக என்னை தாழ்த்துறேன், என்னை நான் உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா என்று சொல்லி நாங்கள் அந்த நாமத்தை அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாங்கள் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. விடுதலையோடு இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு நாங்கள் துதிப்போமாங்க. ஹல்லேலூயா. எல்லாருமாக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே என் மேல் இறங்குங்கப்பா சுவாமி, உண்மை ஆமதித்தேன் ஆண்டவரே சுவாமி, உன்னுடைய நாமத்தை நான் தெரியாமல் இருந்தேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எனக்கு ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல
நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, தாய் போல தேற்றி தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொள்ள இயேசையா, தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. சுவாமி நீர் போதுமானவரே, சுவாமி முழு உள்ளத்தோடு சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்பா சுவாமி நீர் போதும் என் வாழ்விலே, என் கண்மலையானவரே நீர் போதுமானவரே என் வாழ்விலே, நீர் போதும் சுவாமி ஹல்லேலூயா. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல நேசிக்க யாரும் இல்லை ஆண்டவரே சுவாமி, நீர் போதுமானவரே சுவாமி ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்களுடைய கண்ணீரை காண்கிறவரே, எங்களுடைய பலவீனத்தை காண்கிறவரே, எங்களுடைய துக்கங்களை காண்கிறவர்களே, என் தோல்வியை காண்கிறவர்களே சுவாமி, வெறுப்பை காணுகிறவரே அப்பாவை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி, சோத்தரிக்கிறேன் ராஜா ஹல்லேலூயா. என் தனிமையை காண்கிறவரே உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி, என் வெறுமையை காண்கிறவரே நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. அப்பா உம்மை வாழ்வில் வருகிறேன் ஆண்டவரே சுவாமி. அப்பா நான் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறேன், இந்த வருடம் ஆண்டவரே என் எபினேசர் என் தேவனை என் கண்மலையானவருக்கு முன்பதாக சுவாமி நான் உம்மை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டவனாக, என்னை நடத்துகிற தெய்வம் யார் என்பதை உணர்ந்து கொண்டவனாக நான் என்னுடைய வாழ்க்கையை கடந்து செல்ல சுவாமி எனக்கு நீங்கள் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவர் சுவாமி. அப்பா என் குடும்பமாக நாங்கள் இணைந்து என் வாழ்க்கையில் நான் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்க போகிறவருமான என் தேவனை ஹல்லேலூயா சுவாமி. அப்பா கருவோலங்களை காத்து கொண்டீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம் சுவாமி. இதுவரை என்னுடைய கண்மலையான என் ஆண்டவர் எனக்கு முன்பதாகவும் எனக்கு பின்பதாகவும் என்னை நோக்கி கொண்டு என்னை வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. அப்பா இனிமேலும் உம்மை நம்பி வாழ, உம்மை பற்றி கொள்ள, என் கண்மலையானவர் என்பதை உணர சுவாமி இந்த வருடத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். அந்த அறிவு தெளிவு புத்தி சுவாமி நீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். என் இயேசு சுவாமி எனக்கு முன்பதாக இருக்கிற தெய்வத்தை முன்வைத்து கொண்டு என்ன மனசோர்வோ என்ன பிரச்சனைகளோ என்ன சவாலோ நான் முன் செல்லத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை பெற்று வாழ சுவாமி நீர் எனக்கு ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபையாக நாங்கள் யாவருமாக சொல்லுவோம் ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே சுவாமி. அப்பா இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையில நீர் முன்பதாக இருக்கிறதுக்கும் உண்மை பற்றி கொள்வதற்கும் உண்மை நம்பி வாழவும் சுவாமி நீர் எனக்கு ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா சுவாமி இந்த ஒவ்வொரு பெற்றோர்களை ஒவ்வொரு முதியோர்கள் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகள் வாலிபர்கள் நன்மைக்காக அர்ப்பணிக்கிறேன். அப்பா சுவாமி அவர்கள் நீங்கள் தேற்றியாற்றி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மையின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் உன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும்
குமாரனுடைய அன்பு பாசமும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.